ஒரு அன்பர் சொன்னாரு, பழனிக்கு போனா சுவாமி கிட்ட என்னங்க கேட்டீங்க அப்படின்னா, என்னங்க கேக்குறது, அவரே பண்டாரமா இருக்கிறாரு, நாம அவர்கிட்ட போய் என்னத்த கேக்குறது அப்படின்னு. உண்மையிலேயே பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கல. பண்டாரம் அப்படின்னா செல்வங்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அழகன், குமரன், குகன், கந்தன், கார்த்திகேயன், சண்முகன், சரவணன், இப்படி பலாயிரக்கணக்கான நாமங்களினால் பக்தர்களால் வர்ணிக்கப்படக்கூடிய அழகன், கந்தன், அற்புத ஆனந்தனாக விளங்கக்கூடிய அந்த கந்த கடவுள் நம் எல்லோரின் மனதிற்கும் சொந்த கடவுளாக காட்சி தருகின்ற தெய்வம்.